வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். மகரம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது ஜூன் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 27ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது மகரம் ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப கடினமாக உழைக்கிறதன் மூலியமாக பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. உங்களுக்கு கொஞ்சம் வேலை செய்கிற இடத்துல பொறுப்புகள் எல்லாம் அதிகரிக்கும். வேலை பளு கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். அதை எந்த அளவுக்கு நீங்கள் திறம்பட கையாளுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மேலதிகாரியோட நம்பிக்கை பெறுறதுக்கான வாய்ப்புகள் மகரம் ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது. தொழில் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீண்ட காலமாக இருந்த உங்களோட கவனத்தெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் செலுத்துனீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக மகரம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகுது. பண வரவு பார்த்திங்கன்னா சீராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முன்னாடி இன்னெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்களோ அதுலேருந்துலாம் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். சில நேரங்களில் உங்களோட சேவிங்ஸ்னால கூட உங்களுக்கு நிம்மதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் வீட்டுக்காகவோ நிலம் தொடர்பான ஒரு விஷயங்களுக்காகவோ சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கு குடும்பத்துக்காகவோ அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கும். பண விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு முடிவெடுக்கிறது இது செய்யலாமா வேண்டாமா, கொஞ்சம் நிதானமாக செய்யலாமா அப்படின்னு யோசித்து ஒரு முடிவெடுக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் மகரம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பொறுப்பு கொஞ்சம் கூடக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் இந்த வாரம். ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மூத்தவங்களோட ஆலோசனை உங்களுக்கு ஒரு நல்ல பயன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு நிலைத்தன்மை ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல புரிதலோட பேச்சு இருந்ததுனாலே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை ஓய்க்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். வேலை பளு காரணமாக குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டாலும் அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணி ஒரு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு நீங்கள் டைம் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி உடல் ஹெல்த் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் வேலை பளு உங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் கூடுதலாக இருக்க போகுது. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மூட்டு வலியோ இல்லை முதுகு வலியோ ஏற்படுறதுக்கான ஒரு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் எக்ஸசைஸ், வாக்கிங் ப்ராக்டிஸ் அதெல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கோங்க. அது இந்த ஹெல்த்துக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கக்கூடும். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்தளவுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தயாராகிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சாதகமான ஒரு சூழல் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகரம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டகரமான நாள் எதுன்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் இந்த வாரம் உங்களுக்கு லக்கி இந்த டேவாக இருக்கும். அது பயன்படுத்திக்கோங்க. நம்பர் பொறுத்த வரைக்கும் நம்பர் 6, நம்பர் 8 இந்த 2 நம்பரும் உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கும். அது பயன்படுத்திக்கோங்க. கலர் பொறுத்த வரைக்கும் நல்ல டார்க் ப்ளூ, அப்புறமா கொஞ்சம் பிளாக்கி ஆஷ் கலர் சொல்லுவோம் இல்லைங்களா, சாம்பல் நிறம் சொல்லுவாங்க, கருஞ்சாம்பல், கொஞ்சம் கருப்பு கலந்த சாம்பல் கலர் உங்களுக்கு லக்கி கலராக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதை பயன்படுத்திக்கோங்க. பொதுவாக மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு உழைப்பு, பொறுமை, ஒரு நிலையான முன்னேற்றம் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. எந்த அளவுக்கு பிளான் பண்ணி செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் காத்துட்ருக்கு. அதை பயன்படுத்திக்கோங்க. இதுதான் நான் உங்களுக்கு இப்போ பதிய வைக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க. இது பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.